Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்று வைத்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். தமிழ் அவ்வளவு அழகா இருக்குது. எங்க தமிழ் கத்துக்கிட்டீங்க? என்னுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா தான். ஓகே. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சுவிட்சர்லாந்து. வெயிட்டிங் லிஸ்ட்ல எல்லாம் இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு? வெயிட் லிஸ்ட் ஆக்கைக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது. ஐயோ ஒரு இதுல விட்டுட்டோமேண்டு நான் வரைக்கும் எல்லாம் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். முக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும் தித்திக்குதே 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 தித்திக்குதே. உங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு? எனக்கு 2 விஷயம் ரொம்ப ஸ்பெஷல். வந்து முதலாவது கோல்டன் ஷவர். ஓகே. அது ஒரு எமோஷன். அது வந்து கார்த்திக் ராஜா சார் ஒரு ரவுண்டுக்கு வந்தவர். ஸோ அது நினைக்கிறேன் டெலிகாஸ்ட்ல தெரியல. பட் அவர் ஒரு விஷயம் சொன்னவரண்டா, பாடின பிறகு சரங்கா நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க இந்தியாவிலே டாப் சிங்கர் ஆயிடலாம்னு. ஃபர்ஸ்ட் விபி சார். விபி சாரோட சின்சியரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் சார். கார்த்திக் சார் ஜாலி. ஸ்ரீனிவாஸ் சார். சின்ன சார்ல எல்லாத்தையும் பிடிக்கும். ஐந்தவி மேம். ஃபீல் எமோஷன். எனக்கெல்லாம் இந்த ஆறுயிரை பாடக்கலாம் எனக்கு அப்படியே ஒன்றாக சேர்ந்தால் எந்த நெஞ்சம் சந்திரலேகா லேகா சந்திரலேகா. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஆதன் அப்ப பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய்ங்களா, ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சரிகமப்போட கண்டஸ்டன்ட் சாரங்கா. எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களோட ஷோஸ் எல்லாம் ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம். நீங்க பாடுற ஒவ்வொரு பாட்டுமே வந்து எல்லாரோட ஃபேவரட் சாங்ஸா வந்து இருந்துட்டு வருது. அண்ட் ஷோ எப்படி போயிட்டு இருக்குது? தேங்க்யூ, நல்லா போய்கொண்டிருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் எங்களுக்காக ஷோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு நல்ல பாட்டு வந்து பாடி ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. காற்றின் மொழி ஒலியா இசையா பூவின் மொழி நிறமா மணமா கடலின் அலையா நுரையா காதல் மொழி விழியா இதழா. பிரமாதம், பயங்கரமா இருக்குது. ஷோக்குள்ள எப்படி வந்தீங்க? ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது? ஸோ நான் வந்து சின்ன வயதுலேருந்து இந்த மியூசிக் ஷோஸ் எல்லாம் பார்க்குறேன் நான். அப்போ நான் அம்மா அப்பாட்ட சொன்னேன் எனக்கு ஆசையா இருக்குன்னு இப்படி ஒரு ஷோல நானும் கலந்து கொள்ளணுண்டு. அப்போ அம்மா அப்பா சொன்ன வேணாண்டா, நீ டிகிரி முடிச்ச அப்புறம் கண்டிப்பா இந்தியா கொண்டு வரேன்னு. ஸோ சொன்ன மாதிரியே இந்த ஆடிஷன் அட்டன் பண்ணான். கடவுள் அருளால கிடைச்சது. ஸோ அப்படியே என்டர் ஆயிட்டேன். ஓ சூப்பர். அண்ட் நேட்டிவ்லாம் எங்க தமிழ் கத்துக்கிட்டீங்க? உங்க தமிழ் அவ்வளவு அழகா இருக்குது. எங்க தமிழ் கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? என்னுடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா தான். ஓகே. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சுவிட்சர்லாந்து. ஆனா நான் சுவிட்சர்லாந்துல தமிழ் படிச்சேன். நான் ஒரு 14 இயர்ஸ் தமிழ் படிச்சேன் நான். சோ அதனால நல்லா தமிழ் கத்துக்கிறேன். சூப்பர். அண்ட் சுவிட்சர்லாந்துல இருந்துச்சு தமிழ்ல இருக்கிற ஷோஸ் சரிகமப்பா இதெல்லாமே வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க இருந்து வர ஸ்டார்ட் ஆச்சு? இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து சிங்கர்ஸ் நிறைய, நான் எல்லா சிங்கர்ஸையும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அவை பார்க்க எனக்கு ஆசையா இருந்தது, நானும் ஷோஸ் பண்ணோம், நானும் நிறைய மேடையில பாடணும்னு.
ஸோ ஸ்பெஷலி இப்போ ஸ்ரேயா கோஷல் மேம் எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ அவங்க ஷோஸ் நான் கன்சர்ட்ல பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த ஆர்வம் வந்தது. சூப்பர். அண்ட் இதுல இருந்து ஆடிஷன்ல இருந்து உள்ள வந்தீங்க. ஆடிஷன் என்னென்ன ரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, எவ்வளவு ஒரு டாஸ்க் எல்லாம் இருந்துச்சு, அண்ட் உள்ள வரக்குள்ள ஷோஸ் வரதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ சென்ட் பண்ணதான், வீட்ல இருந்து வீடியோ சென்ட் பண்ணி கால் வந்தது. அப்புறம் அங்க வந்து இங்க சென்னைக்கு வந்து ஆடிஷன் செய்து செலக்ட் ஆனது. ஓகே சூப்பர். அண்ட் மெகா ஆடிஷன்ஸ்லாம் பார்த்தோம், பயங்கரமா போச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்ல எல்லாம் இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா நான் எனக்கு மெகா ஆடிஷன் செலக்ட் ஆனதே, மெகா ஆடிஷனுக்குள்ள வந்ததே ஒரு பெரிய வரம். ஓகே. ஸோ ஆனா வெயிட் லிஸ்ட் ஆக்கைக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது, ஐயோ ஒரு இதுல விட்டுட்டோமேண்டு. அண்ட் நான் வரைக்கும் எல்லாம் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு சின்ன கவலை இருந்தது. ஸோ ஆக்சுவலா 2 நாள் ஷூட்ல வந்து செகண்ட் டே ஷூட் அந்த வெயிட் லிஸ்ட்ல இந்த எல்லா கண்டஸ்டன்ஸையும் திருப்பி கூப்பிட்ட மேடைக்கு. ஸோ அப்பைக்கு நானா என் மனசுக்குள்ள நான் தேத்திக்கிட்டேன், சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்னு. திடீர்னு பேர் அறிவிக்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டது. எனக்கு கண்ணீரெல்லாம் வந்து ஐயோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம், நிகழ்வு. ஓகே. அண்ட் அதே மாதிரி அங்க இருக்க எல்லா ஜட்ஜஸ் பத்தி பேசிடலாம். எல்லாருமே எவ்வளவு சப்போர்ட்டிவான பர்சன்ஸா இருந்தாங்க? பயங்கர சப்போர்ட்டிவ். எனக்கு வந்து எல்லா ஜட்ஜஸ் மேலே ரொம்ப 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 பிடிக்கும். ஸ்பெஷலி சைந்தேவ் மேம் எனக்கு ரொம்ப எப்பயும் எல்லாருமே என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பினும். அண்ட் சைந்தேவ் மேம் ஸ்பெஷலா எப்பவும் எல்லா விஷயங்களையும் என்கரேஜிங் மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளும் மனசு புண்படுத்துற மாதிரி கதைக்கவே மாட்டினும். கார்த்திக் சார், விபி சார் வந்து எப்பவும் ஒரு பாசிட்டிவ் வைபோட இருப்பினும் ஜாலியா இருக்கும் செட்ல ஃபுல்லா. அண்ட் ஸ்ரீனி சார் என்ன சொல்றேன்னே தெரியாது, அவ்வளோத்துக்கு பிடிக்கும் அவரை. அவர் ரசிக்கிற விதம் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சங்கீதம் போட்டா அப்படி ரியாக்ஷன் கொடுப்பார், அதுக்கே நாங்க எங்க எல்லாரும். சோ வெரி சப்போர்ட்டிவ். ஓகே சூப்பர். அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான சாங் ஒன்று பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதில் என்னாச்சு, காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதில் என்னாச்சு, காத்து காத்து நாளாச்சு, 18 வயசாச்சு. காதலா காதலா உன்னை நான் விட மாட்டேன், கைத்தலம் பற்றுவே பெரிய விட மாட்டேன், கண்கள் மீனாடு அழகு மீனாடு விடவே விட மாட்டேன். நைஸ். அந்த டோன்லாம் சேஞ்ச், முதல்ல ஒரு பாட்டு பாடுனீங்க, அப்படியே டோன் வந்து அப்படியே பயங்கரமா சேஞ்ச் ஆச்சு. மியூசிக் சங்கீதம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? என்னுடைய குரு வந்து ஜெயசுதி மாஸ்டர், ஆறுமுக ஜெயசுதி மாஸ்டர். நான் சின்ன 5 வயதுல இருந்தே நான் கர்நாடிக் மியூசிக் படிக்கிறேன். சோ ஆமா. பிஃபோர் சரிகமப்பா, ஆஃப்டர் சரிகமப்பா என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வருது வெளியில இருந்து, என்ன மாதிரி சொல்றாங்க? பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. ஏண்டா நான் சுவிட்சர்லாந்துல இருந்து பாடிக்கொண்டது நான். சோ இங்க வரைக்கும் எங்க கடைக்கு போனாலும் வெளியில போனா சினிமா போனாலும் எல்லாரும் அடையாளம் பிடிக்கிறீனும். சோ வந்து பிக்சர்ஸ் எல்லாம் கேப்பினும், வெரி ஸ்வீட், எல்லாம் நல்லா அன்பா கதைக்கிறீனும். முதல்ல அப்படி சப்போர்ட் இருந்ததுதான், பட் அந்த இப்ப புதுசு செல்ஃபிஸ் எல்லாம் வந்து கேக்குறதெல்லாம் வெரி ஸ்வீட். ஓகே சூப்பர். ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து சுவிட்சர்லாந்துல இருந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க உங்களுக்கு? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறீனும். சரிகமபாக்கு முதலும் சப்போர்ட் பண்ணவ, பட் இப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்றீனும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபேமிலி எல்லாம் மிஸ் பண்றோம் தான், பட் இட்ஸ் ஆல் ஃபார் குட் திங். ஓகே. இந்த ரியாலிட்டி ஷோ சரிகமபான்ற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சீங்க? இதுல அட்லீஸ்ட் நான் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப என்ன நினைச்சீங்க? இந்த மேடை நல்லா யூஸ் பண்ணணும்னு யோசிச்சேன். அண்ட் இந்த மேடை வந்து எவ்வளோ 1000 பேர் ஏங்கு வேணும். ஸோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு, இது நான் நல்லா யூஸ் பண்ணிக்கணும், நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். நான் முதல் பாடினதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா பாடணும்னு நினைச்சுக்கொண்டு தான் வந்தேன் நான். சோ அதை ட்ரை பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன். நைஸ் சூப்பர். இப்போ ஒரு பாடல், ஒரு நல்ல ஒரு வைபான சாங் ஒண்ணு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். மனசா துறந்தாய நீ எங்கிருந்து வாதாயோ நீ, அடிய அடிய என்ன எங்க நீ கூட்டி போற, அடிய அடிய எங்க நீ கூட்டி போற, யானை எங்க நீ கூட்டி போற.
நைஸ். அண்ட் இந்த மொமெண்ட்ல நிறைய மொமெண்ட் வந்து சரிகமபா செட்ல நடந்திருக்குது. உங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்கு? நிறைய 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 நடந்திருக்கு. எனக்கு 2 விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் வந்து முதலாவது கோல்டன் ஷவர். ஓகே. அது ஒரு எமோஷன். அது வந்து வெளியில பாக்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் அந்த மேடையில பாடின பிறகு ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த அப்புறம் அந்த கோல்டன் ஷவர் அந்த கண்ணுமணியை பாடைக்க ஒரு ஒரு தனி எமோஷன். அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுக்கு சுவாசமே சாங் தான் எனக்கு கிடைச்சது அது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயம் வந்து கார்த்திக் ராஜா சார் ஒரு ரவுண்டுக்கு வந்தவர். ஸோ அது நினைக்கிறேன் டெலிகாஸ்ட்ல தெரியல. பட் அவர் ஒரு விஷயம் சொன்னவரண்டா, பாடின பிறகு சரங்கா நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க இந்தியாலே டாப் சிங்கர் ஆயிடலாம்னு. எனக்கு எல்லாம் அது ஐயோ ரொம்ப ஷாக் ஆயிடுனது. எதிர்பார்க்கல அப்படி சொல்லுவாருன்னு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஓகே. அந்த சுவாசமே சாங் எங்களுக்காக பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தார், வலது கண்ணாலே வன்முறை செய்தார். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே வன்முறை செய்தாய். ஆறறிவோடு உயிரது கொண்டேன், ஏழாம் அறிவாக காதல் வர கண்டேன். இயற்கை கோளாறில் இயங்கிய என்னை செயற்கை கோளாக உன்னை சுற்று வைத்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். சுவாசமே சுவாசமே. பிரமாதம். முக்கியமா அச்சுமா பத்தி பேசிடலாம். எல்லாருக்குமே அச்சுமா பத்தி தெரியும். பயங்கர சப்போர்ட்டிவ், பயங்கர கூல். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தாங்க? அச்சுமா பிடிக்காதவங்க ஒருத்தருமே இருக்காது. அர்ச்சனாக்காவும் அவ்வளோ பிடிக்கும். எல்லாருக்குமே, எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா அவ்வளோத்துக்கு என்கரேஜிங், அவ்வளோத்துக்கு சப்போர்ட்டிவ். அந்த ஷூட் நடக்க ஒரு 5 minutes 10 minutes அப்படி பிரேக் தருவீங்கல்ல, அப்ப அந்த பிரேக்ல வந்து எப்போ வந்து கழிச்சு கொண்டே இருப்போம். எப்பயும் ஜாலியா இருக்கும். அர்ச்சனாக்கா வந்தாலே செட் ஒரு வைபுக்கு வந்துடும். சோ ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே. அண்ட் ஜூரிஸ்ல எந்த மாதிரி சப்போர்ட்? அண்ட் உங்களுக்கு சாங் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுல யார் யார்? ஜூரிஸ் பயங்கர சப்போர்ட், என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் பாட்டு பாடிக்க அந்த கை தட்டுறதா இருக்கட்டும், அந்த வைபா இருக்கட்டும், ரொம்ப சப்போர்ட்டிவ். அண்ட் எங்களுக்கு வந்து ஸ்ரீராஜ் சார், நிர்மலா மேம், லாவண்யா மேம் தான் எங்களுடைய ட்ரெயினர்ஸ். ஓகே, சூப்பர். இப்போ ஒரு 4 ஜட்ஜஸ் பேர் சொல்றேன். சோ அவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அண்ட் அவங்க கிட்ட இன்னும் இந்த விஷயத்தை நான் வந்து லேர்ன் பண்ணி எடுத்துட்டு போறேன்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விபி சார். விபி சாரோட சின்சியரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. எஸ். கார்த்திக் சார். கார்த்திக் சார் ஜாலி, ஜஸ்ட் என்ஜாய் தி ஸ்டேஜ், என்ஜாய் தி மொமெண்ட். ஓகே, சூப்பர். சைந்தவி மேம். தி ஃபீல் எமோஷன். எனக்கெல்லாம் இந்த ஆறுயிரை பாடக்க எனக்கு அப்படியே புல்லரிக்கும். அவங்களுடைய வாய்ஸ் கேட்டாலே ஒரு மாதிரி ஆயிடும். ஓகே, சூப்பர். ஃபைனலா ஸ்ரீனிவாஸ் சார். ஸ்ரீனிவாஸ்ல எல்லாத்தையும் பிடிக்கும். ஓகே, ஃபைன். நீங்க நிறைய பாடல்கள் வந்து செட்ல பாடிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் சாங்னா என்ன சொல்வீங்க? தித்திக்குதே தான். ஓகே. அந்த பாட்டு எங்களுக்காக பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பாட்டு தான் எனக்கு என்னுடைய லைஃபே சேஞ்ச் பண்ண பாட்டு. மெகா ஆடிஷன்ல பாட்டுனா அத பாடுறேன். நைஸ். கண்ணான் காலனி உள்ளே என் கால்கள் நான் சேர்ப்பதும், கண்மூடி நான் சாய்வதும், கனவோடு நான் தோய்வதும், கண்ணான் காலுறையுள்ளே என் கைகள் நான் தோய்ப்பதும், உள்ளூரத்தை பாய்வதும், உயிரோடு நான் தேய்வதும், முத்துப்பையன் தேநீருண்டு மிச்சம் வைத்த கோப்பைகளும், தங்க கைகள் உண்ணும்போது தட்டில் பட்ட ரேகைகளும், மூக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும், ஓ தித்திக்குதே 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 தித்திக்குதே.
பிரமாதம், பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் கூட கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, எப்படி பழகுவாங்க? நம்ம பார்க்கும்போது ஒரு பயங்கரமா எனர்ஜியா இருப்பீங்க. மத்தவங்க சாங் போடும்போது கூட அவங்க சாங் போறாங்க, நம்ம எனர்ஜியா வைப் பண்ணலாம் அவங்களுக்கு அப்படின்ற போது எப்படி இருக்கும்? எல்லாருமே அந்த எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஒரே மாதிரி தான். நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருப்போம். ட்ரைனிங் செஷன்ல இருக்கட்டும், ரிஹர்சல்ல இருக்கட்டும், ஷூட்ல பயங்கர வைபா இருக்கும். ஓகே. அண்ட் எல்லாரும் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருப்போம். அண்ட் ஆளுக்கால் சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம். சோ அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ஃபேமிலி அது. ஓகே, சூப்பர். நீங்க பேசுற தமிழ் வித்தியாசமா இருக்கு. நீங்க பாடும்போது அப்படியே எல்லாருக்கும் புரியுற மாதிரி பாடல்ல இருக்கிற தமிழ் அப்படியே பாருங்க. இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? பாடல் கேட்கும்போது கத்துக்கிட்டீங்களா? எப்படி கத்துக்கிட்டீங்க? பாட்டுக்கு கேட்க திருப்பி கேட்க வந்துரும் அது. ஓகே, சூப்பர், நைஸ். அண்ட் தமிழ் சினிமால நிறைய பாடல்கள் கேட்பீங்க. உங்களுக்கு ரொம்ப மோஸ்டா ஃபேவரட்டான ஒரு சாங், மறக்க முடியாத சாங், இன்னும் வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன்னா என்ன சாங் சொல்லுவீங்க? நிறைய இருக்கே. எனக்கு கொஞ்சம் நிலவு சாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. யூஸ்வலா வந்து என்னுடைய நம் பாடைக்கு வந்து ரொம்ப மெலடிஸா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிடும். சோ அது வெஸ்டர்னா கொண்டு வரணும்னா உடனே கொஞ்சம் நிலவு படிச்சிடும். எனக்கு கொஞ்சம் நிலவு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. சூப்பர், அந்த பாட்டு. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் இந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் இந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்ந்தால் எந்த நிஜம், சந்திரலேகா லேகா சந்திரலேகா. இவ்வளவு வைப் எங்க கொண்டு வரீங்க? நானும் கொஞ்சம் தூரம் கட்டினாலே உடம்புலாம் பாதி தனித்தனியா போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமா பாருங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் சரிகமப்பா உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கோம். அந்த செட்டு உங்களுக்கு கத்து கொடுக்கும். அப்படி நீங்க அங்க இருந்து கத்துக்கிட்டு போன ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க சரிகமப்பாங்க? என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். ஓகே. அது வந்து என்னுடைய பர்சனாலிட்டி. அது ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் அது. எனக்கு வந்து யூஸ்வலாவே எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும்ல. செட்டுக்கு வந்தாலே இப்ப ஸ்டேஜ் ஏறினாலே ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பயம் இப்ப போயிட்டுது. ஸோ அது நினைக்கிறேன் எல்லா சிங்கர்ஸுக்குமே அது யூஸ்வலா ஒரு இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து அதை விட்டு வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அண்ட் நான் அது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு மேலேயே. பட் எனக்கு அது என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் அது வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த ஸ்டேஜ், அந்த 5 minutes ஸ்டேஜ் பாடக்க நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்க என்ஜாய் பண்ணாதான் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. சோ சாரங்கா லைஃப்ல ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? நான் நினைக்கிறேன் நான் செலக்ட் ஆனது, மெகா ஆடிஷன் செலக்ட் ஆனது. 12 வருஷம் வெயிட் பண்ணான். அந்த 12 வருஷம் ஒவ்வொரு நாள் அந்த இறுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. இப்பதான் எனக்கு ஒரு மேடை கிடைக்கும். அது ஒரு நாளும் இந்த அப்படி ஆடிஷன் ட்ரை பண்ணதில்லை. ஸோ எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ 1000 பேர் வருவீனம் உண்டு. ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, எப்படி சொல்ற, ஒரு பயம் ஒன்று இருக்கும்ல. நான் வர வேலை ரிசைன் பண்ணிட்டு அப்படி நேரம் வந்துட்டு ஆடிஷனுக்கு செலக்ட் ஆவானா இல்லையான்னு தெரியாது. ஸோ அது ரொம்ப ஒரு எமோஷனல் ஒரு விஷயம். அது ஓகே, சூப்பர். ஒரு சின்ன கேம் செக்மெண்ட் மாதிரி இது. ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சாங் வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே பாட போறீங்க, அழுதுகிட்டே பாட போறீங்க, வெக்கப்பட்டுட்டு பாட போறீங்க. ஸோ இதுதான் வந்து டாஸ்க். ஒரு 4 லைன் வந்து பண்ண போறீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சண்டியாரே சண்டியாரே. இருங்க, நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீங்க பாட ஆரம்பிச்சிடுறீங்க. முதல்ல அந்த ஆர்வம் எனக்கு புரியுது. நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்ப சிரிச்சிட்டு இருக்கீங்களா, இந்த சிரிச்சுக்கிட்டே வந்து நீங்க பாட போறீங்க அந்த பாட்டை. எனக்கு அந்த ஸ்ருதிலாம் தெரியாதுங்க, பட் ட்ரை பண்ணுங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. சண்டியாரே சண்டியாரே கண்ணப்பட்ட உங்க மேல, சண்டியாரே சண்டியாரே கண்ணு போட்ட உங்க மேல, உண்டியில நிக்கிறேன் நீ கண்டு அழுங்க. நீ சிரிச்சுக்கிட்டே பாருங்க, நார்மலா பாடுற மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே எனக்கு தான் அப்படி தெரியும். சரி இப்பதான் டாஸ்க் இருக்கு. இப்ப வந்து சோகமா பாட போறீங்க, சிரிக்காம பாடணும். உங்களை பார்த்தாலே சிரிப்பு. நான் என்ன ஜோக்கர் மாதிரியா இருக்கிறேன் நானு. ஓகே. சண்டியாரே சண்டியாரே கண்ணு போட்ட உங்க மேல, சண்டியாரே சண்டியாரே கண்ணு போட்ட உங்க மேல, உண்டியில நிக்கிறேன். சிரிப்பு பிளஸ் சோகமா பட சொல்ல. ஒன்லி சோகம் தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட.
இப்போ இந்த டாஸ்க் முடிச்சாகணும், அப்பதான் இந்த செட்டை விட்டு உங்களை வெளில அனுப்புவேன் நானு. எனக்கு ஃபேஸ்ல மட்டும் சாட்டஸ் அது வர ட்ரை பண்ணுங்க நீங்க. சரி ஓகே ஓகே. சண்டே யாரே கண்ணு போட்ட உங்க மேல, சண்டே யாரே கண்ணு போட்ட உங்க மேல, ஒண்டியில நிக்கிறேனே கண்டு. அவ்வளவுதான். ஓகே, ஏதோ ட்ரை பண்ணி இப்போ இன்னும் இது ஒரு ஃபைனல் டாஸ்க். வெக்கப்பட்டுட்டே பாட போறீங்க. சண்டே யாரே கண்ணு போட்ட உங்க மேல, சண்டே யாரே கண்ணு போட்ட உங்க மேல, உண்டியில நிக்கிறேனே கண்டு வள்ளுங்க. இது பிரமாதமா வந்துச்சுங்க. உண்மையில பெஸ்ட் ஆஃப் 3ல இதுதான் வந்து உண்மையில பயங்கரமா பண்ணீங்க. அண்ட் ஆல் ஃபைன் அண்ட் சூப்பரா பண்ணீங்க. லாஸ்டா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும், இதை நான் இதை கத்துக்கிட்டு போகணும், லைஃப்ல அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன மாதிரி டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்குது? எனக்கு வந்து நிறைய ஷோஸ் பண்ணணும்னு ஆசை. ஓகே. ஃபுல் வேர்ல்ட் டிராவல் பண்ணணும். அண்ட் எனக்கு இருக்கிற மியூசிக் இருக்கிற பேஷன் வந்து எல்லாருக்குமே காட்டணும். அவ்வளவுதான். சூப்பர். ஃபைனலா எங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் ஏதாவது ஒரு பாட்டு பாடி முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஷூர். கண் மூடவில்லை உன் ஞாபகமா, கண் தூங்காமல் வாடும் நாட்களில் பூங்காற்றை நீ தூதுவிடு, அன்பு தென்றல் தீண்டிடாத தேகம் இது, என்னை நூலாடை போலே சூடும் நேரம் இது. பிரமாதம். தொடர்ந்து சுவிட்சர்லாந்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு தமிழ்நாட்டையே கலக்கி இனி ஆல் ஓவர் வேர்ல்டா வந்து கலக்கிறதுக்கு என்னோட சார்பா, ஆதன் சினிமா சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் பெரிய ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய பாடல்கள், படத்துக்கு, சினிமாவுக்கு எல்லாத்துக்கும் பாடுறதுக்கு என்னோட சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.